ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு சிங்கம் மற்றும் எலிய பத்தின கதையை பார்ப்போமா? சிங்கம் சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. சிங்கத்துக்கு எல்லா மிருகங்களும் பயப்படும். சிங்கம் ஒரு நாள் காட்டுல தூங்கிட்டு இருந்துச்சு. அது தூங்கும்போது அந்த பக்கமா வந்த எலி தெரியாம சிங்கத்தோட தூக்கத்தை கலைச்சிடுச்சான். தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச சிங்கம் ஒரே கோவமா இருந்தது. அந்த எலிய பார்த்து சும்மா விட மாட்டேன், கொல்ல போறேன்னு சொன்னதாம். இதனால பயந்து போன எலி, இல்ல சிங்கராஜா, என்ன மன்னிச்சு விட்டுடு, நான் தெரியாம செஞ்சுட்டேன், கண்டிப்பா நான் உனக்கு உதவியா இருப்பேன் அப்படின்னு சொன்னுச்சான். இத கேட்ட சிங்கம் கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் சரி நீ போ அப்படின்னு சொன்னதாம். எலியும் அங்கிருந்து அவசர அவசரமா தப்பிச்சு வந்துடுச்சான். ஒரு நாள் ஒரு வேடன் ஏதாவது மிருகம் மாட்டுமான்னு காட்டை சுத்தி பார்த்துட்டு இருந்தானா. அந்த பக்கம் தெரியாம வந்த சிங்கம் அந்த வேடனோட வலையில மாட்டிக்கிச்சான். சிங்கத்தால அந்த வலையில இருந்து வெளியே வரவே முடியலையா. அதோட முயற்சி எல்லாம் தோல்வியிலேயே முடிந்தது. அப்போ சிங்கம் கர்ஜிக்கும் குரலை கேட்ட எலி சிங்கத்துக்கு உதவுறதுக்கு ஓடி வந்ததாம். சிங்கத்தோட நிலைய பார்த்து எலி அந்த வலைய கடிச்சு சிங்கத்தை அந்த வலையிலிருந்து விடுவிச்சதாம். சிங்கம் எலிக்கு நன்றி சொன்னதாம். அன்னையிலிருந்து சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களா இருந்தாங்களாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.